ஊடகவியலாளர்களால் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நாடு எப்படி இருக்கிறது, நாட்டு நிலைமைகள் எப்படி இருக்கிறது, உங்கள் பார்வையில் நாடு எப்படி இருக்கிறது என்று கேட்ட வேளையில் அவர் அளித்த பதில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நடக்கவே இயக்கமில்லாமல் இருக்கின்ற ஒரு நபர், தன்னை கொண்டு நடத்துவதற்கே இயக்கமில்லாமல் இருக்கின்ற நபர், பல்வேறுபட்ட ஊழல்களில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் நாட்டை மீண்டும் தங்களிடம் தருமாறும் அதற்குரிய ஆளுமை தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருப்பது இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ராஜபக்சகர்கள் செய்த வேலைகள், ராஜபக்சகர்களால் பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றது இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அள்ள குறையாத ஆழம் மிக்கதாக அவர்களது ஊழல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சமயத்தில் மீண்டும் தங்களிடம் நாட்டை தருமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முன்னர் ஊடகவியலாளர்கள் ஜனாதிபதியிடம் பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்பார்கள். கேட்கின்ற வழியில் நீங்கள் மக்களிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், நாடு எப்படி இருக்கிறது என்பது போன்று தெரிவித்துவிட்டு நழுவிச் செல்கின்ற தன்மை கொண்ட ஒரு நபராக இருந்து வருகின்ற மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்தை சாதாரணமாக விட்டுவிட முடியாது என்பது போன்று ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் இதைத்தான் இன்று சிங்கள ஊடகங்கள் பெரும்பான்மையாக காவி வந்திருந்தன. என்னவென்று சொன்னால், மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சிக்கு வர தயார், ஆட்சி கவிழ்க்கப் போகிறாரா, மஹிந்த ராஜபக்ச பின்னணியிலா சூழ்ச்சி இடம்பெறுகிறதா, இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் ஊடகங்களிலே பேசப்பட்டு கொண்டிருந்தன. உண்மையிலே பார்க்க போனால் நாட்டு மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இவருக்கு இருந்த பல்வேறுபட்ட சலுகைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்த வேலைகள் அப்படியாக இருக்கிறது. உண்மையிலேயே நாட்டை கொண்டு நடத்துவதற்குரிய பலம், சக்தி தங்களிடம் இருக்கிறது என்றும், நாட்டை தந்தால் தாங்கள் எவ்வாறு அவற்றை நடத்துவோம் என்பதை நீங்கள் காண முடியும் என்பது போன்றும் ஊடகவியலாளர்களிடம் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று பேசப்பட்டிருந்தன. சிங்கள ஊடகங்கள் பல இவற்றை கேலி சித்திரங்கள் பல கூட வரைந்திருந்தன. பல்வேறுபட்ட கருத்தூட்டங்கள் அதன் பின்னணியில் எழுதப்பட்டிருந்தன. உம்மை கொண்டு நடத்த முடியாது, நீர் எவ்வாறு நாட்டை கொண்டு நடத்தப் போகிறீர்கள் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அவற்றிலே சொல்லப்பட்டிருந்தன. அதாவது நாட்டு மக்கள் இப்பொழுது 3 வேளைகளும் உணவுண்ணக்கூடிய நிலையில் இல்லை என்று சொல்லியும், மக்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள் என்றும், எனவே தங்களிடம் அந்த ஆட்சியை தந்தால் தாங்கள் இவற்றிலிருந்து மக்களை மீள எழுப்புவோம் என்பது போன்றும் தான் மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் அந்த கருத்தை தெரிவித்தார். உங்கள் பலருக்கு தெரியும், பெட்ரோலுக்கு கியூவில் நின்றதும், உணவுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டதும் யாருடைய ஆட்சி காலத்தில் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவை தொடர்பாக இவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் வைத்து பார்க்கின்ற வேளையில், இவர்கள் உங்கள் பலருக்கு தெரியும், இவரது குடும்பத்தில் தேசிய பார்ட்டியை தவிர மற்ற அனைவருமே சிறை செல்ல போகிறார்கள். எல்லோருக்குமே இப்பொழுது வழக்கு விசாரணைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. நாவலுக்கான விசாரணை நெருங்கிவிட்டது, ஜோசிதவுக்கான வழக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. இந்த ஜோசித தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இலங்கை விமானப்படையினுடைய பல்வேறுபட்ட சிறப்பு சலுகைகளை இவர் பெற்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவை தொடர்பாகவும் இன்னொரு விசாரணை இடம்பெறப் போவதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் மஹிந்த ராஜபக்ச இவற்றிலிருந்து தப்புவதாக இருந்தால் இவர்கள் தரப்பில் யாராவது ஒருவர் ஜனாதிபதியாக வந்து இந்த ஆட்சி முறையை முற்றாக மாற்ற வேண்டும். எனவே அவற்றுக்கான ஒரு செயற்பாடு இப்பொழுது மேற்கொள்ளப்படுகிறதா என்கின்ற ஒரு விடயமும் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை வந்திருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்தில் இது பெரும் பேசுபொருளாக இப்பொழுது மாறியிருக்கிறது. எதற்காக மஹிந்த ராஜபக்ச வெளிப்படைத்தன்மையோடு இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பது மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே ஒரு 8 புகைப்படங்கள் பகிரப்பட்டிருந்தன. இந்த 8 புகைப்படங்களும் ஒரே காட்சியை சித்தரிப்பதாகவும் இது பெரும் பேசுபொருளாகவும் இன்றைக்கு மாறியிருந்தது. இதிலிருந்து ஒரு விடயம் மட்டுமின்று பேசுபொருளாக மாறியிருந்தது. என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் ஆதாரம் தேடியவர்களுக்கு சுரேசலை சித்திரவதை செய்யப்பட்டாரா, சுரேசலைக்கு உண்மையிலேயே சித்திரவதை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா என்பது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே சுரேசலை சித்திரவதை செய்யப்படுவதான காட்சிகள் அடங்கிய புகைப்படங்கள் 8 CCTV கேமராக்களிலே பெறப்பட்ட காட்சிகள் இன்றைய தினம் சமூக வலைத்தளம் எங்கும் பெரும்பான்மையான மக்களால் பகிரப்பட்டிருந்தன. அவற்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் இன்று பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. பாருங்கள், யுத்தத்தை வென்ற ஒரு யுத்த வீரன், இந்த நாட்டை காப்பாற்றிய ஒரு யுத்த வீரன், 35 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தில் பணியாற்றிய ஒருவரை எவ்வாறு சித்திரவதை செய்கிறார்கள் பாருங்கள் என்பது போன்று அங்கே அந்த காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உங்கள் பலருக்கு தெரியும், CCTV கேமராக்கள் என்பன 8 கேமராக்களும் ஒரு கோணத்திலே பூட்டப்பட்டிருக்குமா என்றது இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு புகைப்படங்கள் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி என்று சொன்னால்,
மற்றவர்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் எதவற்றையும் செய்துவிட்டு போகலாம் என்பது போன்று இது யாரால் பகிரப்பட்டு வருகிறது என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்களால் தான் இவை யாவும் பகிரப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இவற்றின் பின்னணியில் ஒரு தொலைக்காட்சி இயங்கி வருகிறது. இந்த தொலைக்காட்சிக்கு இவற்றை பெரிதுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கு எதிரான கருத்துக்களும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இவை தொடர்பான சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், இவை ஏஐயில் தயாரிக்கப்பட்டன போன்றவையாக இருக்கின்றன என்கின்ற விடயங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் எங்கும் பரவி இருக்கின்றன. இந்த சுரேஷ் சலே இதற்காக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவராக இருக்கிறார். இந்த சுரேஷ் சலேக்காக ஏன் இவ்வளவு கூக்குரல்? இந்த சுரேஷ் சலே என்ன நாட்டுக்கு தியாகம் செய்து விட்டார்? நாட்டுக்கு தியாகம் செய்த இராணுவத்திலிருந்து ஒருவர் குற்றம் செய்ய முடியாதா? அவரது குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியாதா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிட்டவர்கள் வாழ்ந்த பூமியிலே இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக முன்னர் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தான் இப்பொழுது கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு விடயம் இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் இப்பொழுது புலனாகி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும் கேபியின் கைது. இந்த கைதின் பின்னணியில் இவரை கைது செய்ய சென்றவர், கைது செய்ய அல்ல, அவர் சரணடைந்தவரை கூட்டி வர சென்றவர் இந்த சலே என்று சொல்லப்படுகிறது. அவரால் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட ஆவணங்கள் மாயமாகி இருக்கின்றன என்றும், பல்வேறுபட்ட சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றும், அந்த சொத்து விவரங்கள் யாவும் கோத்தபாய ராஜபக்சவிடம் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவலும் இன்று ஊடகங்களிலே பெரும்பாலும் பேசப்பட்டிருக்கின்றன. விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற தங்கம் மாயமாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தங்கத்தின் பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்த சுரேஷ் சலேயும் கோத்தபாய ராஜபக்சவும் தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேளையில் சரணடைந்த பல்வேறுபட்ட நபர்களை சித்திரவதை செய்து தமிழ் விடுதலை புலிகளது சொத்துக்கள் எங்கெங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விவரங்களை சேகரிப்பதிலும் தமிழ் விடுதலை புலிகளை வேட்டையாடுவதிலும் முன்னின்று செயற்பட்டவர் தான் இந்த சுரேஷ் சலே என்று சொல்லப்படுகிறது. இவற்றின் பின்னணியில் கோத்தபாய ராஜபக்ச இருந்திருக்கிறார். இந்த தங்கங்கள் யாவும் கோத்தபாய ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒப்படைக்கப்பட்ட அந்த தங்கங்களுக்கு இன்று என்ன நடைபெற்றது? இவை சீன நாட்டுக்கு விற்கப்பட்டதாக ஒரு கதை சொல்கிறது. தமிழீழ வைப்பகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வைப்பகத்தில் இருந்த தங்கங்கள் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மக்களால் வழங்கப்பட்ட, அதாவது மண்மீட்பு நிதிக்காக வழங்கப்பட்ட பவுன்கள். அவை ஒரு சில மக்களுக்கு மீள அளிக்கப்பட்டன, ஒரு சில மக்களுக்கு மீளளிக்கப்படவில்லை. அவ்வாறான தங்கங்கள் எல்லாம் தமிழீழ வைப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அது தவிர தமிழீழ விடுதலை புலிகள் அது வைப்பகத்தில் இருந்த பணங்கள் இவை யாவும் கைப்பற்றப்பட்டு இவர்கள் கோத்தபாய ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த சரத் பொன்சேகா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து இவை தொடர்பான ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். எனவே இவற்றின் பின்னணியிலெல்லாம் சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். சுரேஷ் சலே என்று சொல்லப்படுபவர் சாதாரண மனிதராக இல்லை. இவர் பின்னால் பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட கொலை குற்றச்சாட்டுகள், ஆள் கடத்தல்கள், பல்வேறுபட்ட சொத்து பதுக்கல்கள் என்பனெல்லாம் பதுங்கி இருக்கின்றன. இவரும் கோத்தபாய ராஜபக்சவும் இணைந்து பல்வேறுபட்ட இராணுவ அதிகாரிகளை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது புலனாகிறது. இவற்றின் பின்னணியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த விசாரணைகளுக்கு இவர் ஒத்துழைப்பு வழங்க மறுக்கிறார் என்றால் அதற்குரிய நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்க வேண்டும் என்பதாக சமூக ஊடகங்கள் இப்பொழுது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன. மடிகணனியையும் தொலைபேசியையும் அதற்குரிய குறியீடை கொடுக்க இவர் மறுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இனி நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு அவை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இன்றைய தினம் கூட சுரேஷ் சலே வைத்தியசாலையிலே உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. அவரது மனைவி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் இப்பொழுது எழுந்து நிற்கக்கூட இயக்கமில்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு சேலைன் ஏற்றப்படுவதாகவும் வைத்தியர்களின் கண்காணிப்பில் அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் கூட இதிலிருந்து ஒரு பச்சாத்தாபம் தேடுவதற்காக அவரது குடும்பத்தினரும் ராஜபக்ச ஆதரவாளர்களும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த புகைப்படங்களை பார்க்கின்ற வேளையில் ஒருவர் எவ்வாறு சித்திரவதை செய்யப்படுகிறார் என்கின்ற விடயங்கள் இப்பொழுது புலப்பட்டிருக்கும். உங்கள் பலருக்கு பல்வேறுபட்ட காணொலிகள் 2009ஆம் ஆண்டு காணொலிகள் ஞாபகம் இருக்கலாம். உயிரோடு வைத்து ஒருவனது மார்பு அறுக்கப்பட்டு அவனது இதயம் வெளியே எடுக்கப்பட்ட சம்பவங்கள் உங்கள் பலர் மறந்திருக்க மாட்டீர்கள். அவ்வாறான சம்பவங்களின் பின்னணியிலெல்லாம் இந்த கோத்தபாய கும்பல் தான் இருந்தது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். அப்படி இருக்கிற சமயத்தில் இப்பொழுது ஒரு இராணுவ முன்னாள் புலனாய்வு அதிகாரி ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எனவே அவர் தொடர்பான இந்த விசாரணைகளுக்கு இவ்வாறு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலே இவர்கள் நடந்து கொள்வது எதற்காக என்று கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இவை இப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டலஸ் அழகப்பெருமா உட்பட பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த சுரேஷ் சலே மிக மிலேச்சத்தனமான முறையிலே சிறையில் வைத்து சித்திரவதை செய்யப்படுகிறார், அவற்றை காப்பாற்றுங்கள், இவர் தொடர்பான இந்த விடயத்தை உங்களது கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் என்பது போன்று அவர்களது அந்த கடிதம் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. உண்மையிலே பார்க்க போனால் ஜனாதிபதிக்கு விடயங்கள் தெரியாது என்பது போன்றும், எனவே இவை தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் இவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் இதே குழு சென்று மகாநாயக்கர்களை சந்தித்திருப்பதாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் உங்கள் பலருக்கு தெரியும், சுரேஷ் சலையின் மனைவியின் பேரிலே மகாநாயக்கர் இந்த விடயம் தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து சென்று மகாநாயக்கரை சந்தித்திருக்கிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையிலே மகாநாயக்கர்களுக்கு என்று சொல்லி ஒரு மரியாதை இருக்கிறது. எனவே அந்த மரியாதை நிமித்தம் இந்த விடயத்திலே நீங்கள் தலையிட வேண்டும் என்பதாக அவர்கள் அவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த இவ்வளவு பெரிய நாடகம் ஆடப்படுகிறது என்பது பல்வேறுபட்ட கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது. இவற்றின் பின்னணியிலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சிக்கப்போகிறார்கள் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடயம் மட்டும் எங்களுக்கு புலனாகிறது. என்னவென்று சொன்னால், நாட்டை பொறுப்பேற்க இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச தயாராகிவிட்டார். அதே வேளையில் அரசாங்கத்துக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த சுரேஷ் சலையின் விஷயத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு பல்வேறுபட்ட அழுத்தங்கள் இப்பொழுது பிரயோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இதன் பின்னணியில் இருப்பவர் கோத்தபாய ராஜபக்ச என்பது பலருக்கு தெரிந்த விடயம். இப்படி இருக்கிற நிலைமையில் தான் கோத்தபாய ராஜபக்சவின் கைதை தடுப்பதற்காக, அதாவது ஒரு இராணுவ முன்னாள் புலனாய்வு அதிகாரிக்காகவே இவ்வளவு விடயங்களும் இடம்பெறுகின்றன என்று வருகின்ற வேளையில், நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை கைது செய்தால் எந்த வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மிரட்டுகின்ற ஒரு செயற்பாடாக இது இருக்கலாம் என்பது போன்றும் இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதே வேளையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தன. என்னவென்று சொன்னால், இதே வேளையில் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், உதயஹம்பம்பில் தெரிவித்த ஒரு கருத்து. உதயஹம்பம்பில் தெரிவித்தார் என்னவென்று சொன்னால், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட வேளையில் தான் சுரேஷ் சலையிடம் தெரிவித்ததாகவும், பிள்ளையானை தொடர்ந்து அடுத்த கைது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் என்று தெரிவித்ததாகவும், இதனைத் தொடர்ந்து இவர்கள் கோத்தபாய ராஜபக்சவில் கை வைப்பார்கள் என்று தனக்கு தெரியும் என்பது போன்று உதயஹம்பம்பில் தெரிவித்த அந்த கருத்து இப்பொழுது மெய்யாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் இனி அடுத்த கைதாக கோத்தபாய ராஜபக்ச இருக்கப் போகிறார். உங்கள் பலருக்கு தெரியும், ஞானாக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியிடம் சென்று தனது கையிலே நூல் கட்டி அவர் சொல்கின்ற வேளைகளிலே எல்லாவித சுபகாரியங்களையும் செய்து வந்த கோத்தபாய ராஜபக்ச இப்பொழுது முதல் தடவையாக ஒரு பௌத்த ஸ்தலத்துக்கு விஷயம் செய்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக இப்பொழுது கோத்தபாய ராஜபக்ச தரப்பிலே ஒரு பயம் வந்திருக்கிறது போல் தெரிகிறது என்றுதான் சமூக வலைத்தளங்கள் கருத்துக்களை பகிர ஆரம்பித்திருக்கின்றன. வெளிநாட்டு பயணம் தடை வந்த காலம் தொடக்கம் இவர் தனது நித்திரையை மறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், பலரது நித்திரை மறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த கோத்தபாய ராஜபக்ச கும்பலினர். வெள்ளவானிலே கடத்தி பலரை காணாமல் ஆக்கியவர்கள் இவற்றின் பின்னணியில் சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். புலனாய்வு அதிகாரியாக இருந்து பலரின் கடத்தல் காணாமல் போதலுக்கு காரணமாக இருந்த சுரேஷ் சலே இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க விடயமாக இருப்பதாக பல சமூக ஊடக கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. நாங்கள் இதையும் தெரிவிக்கவில்லை, சமூக ஊடகங்கள் தெரிவிக்கின்ற கருத்தை தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இப்படி இருக்கின்ற சமயத்தில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு இப்பொழுது ஒரு பயப்பீதி வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த மஹிந்த ராஜபக்ச தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறேன் என்று தெரிவித்த கருத்துக்களின் பின்னணியில் பல்வேறுபட்ட விடயங்கள் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. பல்வேறுபட்ட நபர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற வேளையில் உண்மையிலே எங்களுக்கு சிரிப்பாக வருகிறது. எழுந்து நிற்கக்கூட இயக்கமில்லாத ஒருவருக்கு எதற்கு நாடு என்று கேட்டு ஒரு கமெண்ட்ஸும், கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போனானாம் என்கின்ற கதையாக இருக்கிறது என்பது போன்று இன்னொரு கமெண்ட்ஸும், இதெல்லாம் சிங்கள ஊடகங்களிலே வந்திருக்கின்ற கருத்துக்களாக இருக்கின்றன. எனவே இப்படி இருக்கின்ற சமயத்திலே சிங்கள மக்களும் இவற்றின் பால் வெறுப்போடு தான் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அது தவிர இப்பொழுது மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு செயற்பாடு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருகிறது, பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே உங்கள் சுற்றுச்சூழல்கள், உங்களை சுற்றி இருக்கின்ற இடங்கள் போன்றவற்றை மிக
துப்புரவாக வைத்து பேணுமாறும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டெங்கு நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகின்றன என்று சொல்லப்படுகிறது. எனவே இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் தான் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும், சுற்றுச்சூழலை மிக அழகாகவும் அதே வேளையில் சுத்தமாகவும் வைத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது உறவுகளே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.